அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்துல ஒரு முக்கியமான சட்டப்பூர்வமான நகர்வு நடந்திருக்கு. அதுவும் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் தொடர்பானது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் மேல இருந்த பழைய பசும்பொன் அதிமுக கொடி சேதம் வழக்கு இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது என்னங்க அந்த வழக்கு? 2018ல என்னதான் நடந்துச்சு? ஏன் இப்போ இந்த சமரசம்? இதனால தினகரனுக்கு என்ன லாபம்? இதையெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா அலச போறோம். ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. ஏன்னா இதுல பல சுவாரஸ்யமான அரசியல் முடிச்சுகள் இருக்கு. சரி, ரைட், ஓகே, வீடியோக்குள்ள போக நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போவோம். வருஷம் 2018. அப்போ அதிமுக ஆட்சி. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராகவும் ஓ பன்னீர்செல்வம் துணை முதலமைச்சராகவும் இருந்த காலம் அது. ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அதிமுக 2 அணியா பிரிஞ்சு தினகரன் அவர்கள் தனியா அமமுகவை ஆரம்பிச்சு ஒரு பெரும் சக்தியா வலம் வந்த நேரம் அது. அப்போ அக்டோபர் மாசம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழா நடக்குது. வழக்கம் போல அரசு தரப்புல இபிஎஸ் ஓபிஎஸ் மரியாதை செலுத்திட்டு கிளம்பியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே டிடிவி தினகரன் தன் ஆதரவாளர்களோட உள்ள வராரு. அந்த சமயத்துல அங்க இருந்த அதிமுக பேனர்கள், கொடிகள் அமமுக தொண்டர்கள் கிழிச்சு ரகளையில ஈடுபட்டதா புகார் கிளம்புது. அப்போ போலீஸுக்கும் தொண்டர்களுக்கும் இடையே பெரிய தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. அந்த பரபரப்பு வீடியோக்கள் எல்லாம் அப்போ பெரிய வைரலா போயிட்டு இருந்துச்சு. இந்த சம்பவம் தொடர்பா கமுதி போலீஸ் ஸ்டேஷன்ல தினகரன் மேல வழக்கு போடப்பட்டது. அதிமுக நிர்வாகி முனியசாமி என்பவர் தான் இந்த புகாரை கொடுத்திருக்கிறாரு. பல வருஷமா இழுத்துட்டு இருந்த இந்த வழக்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருது. நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கும் வருது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். புகார்தாரர் முனியசாமியும் டிடிவி தினகரன் தரப்பும் இப்ப ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. நாங்க பேசி தீர்த்துக்கிட்டோம், இந்த வழக்கால யாருக்கும் லாபம் இல்ல, இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சமரச மனு தாக்கல் பண்றாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சரி, நீங்க சமரசம் ஆகிட்டீங்க, ஆனா நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிச்சதுக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கும் ஒரு அபராதம் வேணும் அப்படின்னு சொல்லி தினகரன் தரப்ப 50,000 ரூபாய் வழக்கு செலவா செலுத்த சொல்லி வழக்க ரத்து செஞ்சுட்டாங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. 2018ல அடிச்சுக்கிட்டவங்க இப்போ ஏன் சமரசம் ஆகுறாங்க? 2018ல அதிமுகவும் அமமுகவும் எதிர் துருவங்களா இருந்தாங்க. ஆனா இப்போ 2 பேருமே எதிர்கட்சிகள். இப்போ அதிமுகவோட சில பிரிவுகள் அல்லது முன்னாள் தலைவர்கள் ஒன்னா சேரணும்னு ஒரு பேச்சும் ஓடிட்டு இருக்கு. தேர்தல் நேரத்துல இது போன்ற பழைய வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரது தினகரனுக்கு ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கும். சின்ன சின்ன மோதல் வழக்குகளை வருஷ கணக்கா இழுக்கிறதுனால யாருக்கும் பலன் இல்லை அப்படின்னு 2 தரப்புமே உணர்ந்துகிட்டாங்க போல. அடுத்த கட்டம் என்ன? தினகரன் அவர்களுக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா இனிமே பசும்பொன் ஏரியாவுக்கு போகும்போதோ தேர்தல் பிரச்சாரத்தின் போதோ இந்த வழக்கை யாரும் அவருக்கு எதிராக பேச முடியாது. அதே சமயம் 50,000 ரூபாய் கட்ட சொன்னது ஒரு சின்ன கண்டனமா பார்க்கப்பட்டாலும் மொத்த வழக்கும் ரத்தானது அமமுக தொண்டர்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்திருக்கு. தினகரன் இப்போ முழு நேரமும் கட்சி வேலையிலையும் 2026 தேர்தல் வேலைகளையும் கவனிக்க ஆரம்பிக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா பழைய பகை இப்போ இல்ல. அரசியல் மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நீதிமன்ற வழக்குகளும் ஒரு முடிவுக்கு வருது. இந்த தகவலை பத்தி உங்களுடைய கருத்துகள் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.